தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னையே நீ சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஏசாயா 41:17. ஐசாயா சாப்டர் 41 and verse 17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள், நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேனே, நான் தேடி தேடி போன ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே. அது ஒருவேளை ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அது ஒரு பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், அது ஒரு வேலையின் உயர்வாக இருக்கலாம், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் தாகத்தால் வறளும் போது சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என்னுடைய மகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அவர் கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அவர் நிச்சயம் நம் கரங்களை பிடித்து எல்லா விதமான காரியத்திலிருந்தும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை கைவிடாமல் பாதுகாக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உமது பிள்ளைகள் இன்றைக்கும் பலவிதமான காரியங்களிலே சிக்குண்டு தவித்து சோர்ந்து போய் வறண்டு போன வாழ்க்கையாக இருப்பார்களானால், நடக்கும் நடக்கும் என்று நினைத்து சோர்விலும் பலவீனத்திலும் அவமானத்திலும் இருப்பார்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு தயவு பாராட்டி உம்முடைய கரம் அவர்களை தூக்கி எடுப்பதற்காக நன்றி. நீர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகளை நீர் ஏற்படுத்துவீராக, பலனடைய செய்வீராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.